இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலேயும் குற்றவாளியாயிருப்பான் என்று யாக்கோபு 2:10 நாம் வாசிக்கின்றோம். ஆக பாவம் என்னது என்பதை குறித்து பல கருத்துக்களை ஆலோசனைப்படுத்தி வருகிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதும் பாவம் என்று. ஆக யாக்கோபுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலும் நாம் படிக்கின்ற பொழுது தேவன் சொல்வதை கேட்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று மத்தேயு 5:17-19 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இன்னொரு சம்பவத்தையும் நாம் தியானிக்க வேண்டும். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இவைகளிலிருந்து பழைய ஏற்பாட்டிற்கும் கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணம் என்ற பெயர் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கற்பனைகளை மீறி நடப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று நீதிமொழிகள் 13:13 நாம் வாசிக்கின்றோம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். நீதிமொழிகள் 28:7 அற்புதமாக இந்த கருத்து சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று பிரசங்கி 12:13 நாம் வாசிக்கின்றோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகளால் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3:1-2 வசனங்களிலே நாம் இதை கவனமாக படிக்கின்றோம். தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெறுகிறோம். ஆக நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. என்ன ஒரு அற்புதமான காரியம்! 119ஆம் சங்கீதத்தில் 54ஆவது வசனத்தில் இதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரிய தேவஜனமே, தேவன் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்பாடு 22:14 நாம் வாசிக்கின்றோம். இவைகள் அழிந்துவிட்டன, இயேசு அவற்றை ஒழித்து விட்டார், நமக்கு தேவையில்லை, கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்கள் ஒழிந்து போன பிரமாணங்கள் என்ற எமது கருத்துக்களை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒழிந்து போன பிரமாணங்கள் 10 பிரமாணங்கள் அல்ல, கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7:19. ஆக தேவன் எழுதி கொடுத்த 10 பிரமாணத்தின்படி நாம் ஜீவிப்பது அவருடைய சித்தம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு பலனை தாரும். உடைய ஆவியின் ஒத்தாசையினால் நாங்கள் அதன்படி ஜீவிக்க பலனை தாரும். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.